கொண்டு போய் கொடுக்க உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பளம் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ஏதோ தப்பா கால்குலேஷன் பண்ணிருப்பாங்க, நீங்க போய் அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி எங்களை திருப்பி விட்டாங்க. போய் பழையபடி கேட்டா அவங்க இல்லையா அவங்களுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் அதிகாரிகள்கிட்ட வந்து பேசிட்டு ஒரு நாள் ஒன்றா வரணும்னு சொல்லிட்டு நமக்கு சிபிஐல போய் உட்காந்து ஒரு 8 நாள் உண்ணாவிரத போராட்டம் 2016 பண்ணணும். 8 நாள் உண்ணாவிரத போராட்டம் பண்ண யாருமே கண்டுக்கல. கூப்பிட்டு பேசுவாங்க, யாரு போலீஸ் அதிகாரிகள் தான் வந்து பேசுவாங்க. கடைசியில அந்த உண்ணாவிரத போராட்டம் 8வது நாள் உண்ணாவிரத போராட்டத்தின் முடிவில் கல்வித்துறை இயக்குநராக இருந்த திரு இளங்கோவன் அவர்கள் நம்மளை அழைத்து பேசி அந்த வரும் ஊதிய குழுவிலே உங்களுடைய பிரச்சனை சரி செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவாத கடிதத்தை கொடுத்தார். அது வரைக்கும் எல்லாரும் மறுத்து பேசிட்டு இருந்தவங்க அந்த கடிதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆசிரியர் பணியில இது வரைக்கும் கடந்த காலங்களிலிருந்து இந்த காலம் வரைக்கும் நமக்கு முன்னால் 2009க்கு முன்னால் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரே கல்வி தகுதி, ஒரே பணி, ஒரே ஊதியம். ஊதிய குழுவிலே ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டு உயர்த்தி தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த சங்கமானது பல்வேறு பிரச்சனைகளிலே பல்வேறு போராட்டங்களிலே கலந்து கொண்டு போன ஆட்சியிலே ஒருத்தரும் நம்மை அழைத்து பேசவில்லை. ஆனால் இன்றைய முதல்வரும் அன்றைய எதிர்கட்சி தலைவருமான திரு மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்திருந்து இருமுறை வந்திருந்து நமக்கு உத்தரவாதம் கொடுத்தார்கள். தேர்தல் அறிக்கையிலே நமக்கு 311 இடம்பெற செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் அறிவோம். உங்களைப் போல பல்வேறு வகையான நாங்கள் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக சென்னைக்கும் மதுரைக்கும் எத்தனை முறை வந்தோம், எத்தனை தடவை யாரை சந்தித்தோம் என்பதை கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கிறது. இதில் எல்லோரும் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். நாம் இந்த போராட்டம் நடைபெறுவதை கேட்டுக்கொள்கிறோம். யாராவது இடம் பிடிச்ச சில இடம் விட்டு கொடுங்க. பேக் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கிறதா தகவல், அதனால அவருக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுங்க. நீங்க நடங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேஸ்புக் லைவ் ஃபார்ம்ஸ் கேட்குறது அது பிடிச்சதுனால தெரியும்.
அண்ணே நம்மளை நல்லா எடுங்கண்ணே. அட்டென்ஷன் நண்பா அந்த